ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏஇ அண்ட் ஜேடிஓ பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆகஸ்ட் மந்த்து நமக்கு டெஸ்ட் இருக்குது, ஓகேவா? ஏஇக்கான டெஸ்ட்டு இருக்குது. அப்புறம் அதை தொடர்ந்து ஜேடிஓ டெஸ்ட்டும் நமக்கு இருக்குது. இதுக்கான பேட்சில் ஜாயின் பண்ணலாமா, இப்போ நீங்கள் ஏற்கனவே பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இப்போ நாங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய எனக்கு குவரிஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஓகேவா? நம்ம டாபிக் வைஸாக டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலுமே, நீங்கள் லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ரீவியஸாக கம்ப்ளீட்டான டெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டான வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? நம்ம ஏஇ பேட்ச்சு மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்ச்லேருந்து நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணியிருப்போமோ, என்னென்ன வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ, என்னென்ன டெஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ, இது எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். வீடியோ எல்லாமே டெலிகிராமில் அப்லோடு பண்ணியிருப்பேன். அது எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்துடும். டே 1 இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே வந்துடும். இனிமேல் ஷெடியூலில் இருக்கக்கூடிய, இனிமேல் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடியதும் அந்தந்த டைமுக்கு உங்களுக்கு நான் ஷெடியூல் படி அனுப்பிடுவேன், ஓகேவா? இது ஏஇக்கான ஷெடியூல், புரியுதா? இது ஏஇக்கான ஷெடியூல். இதில் எப்படி அப்படின்னா, டெய்லி நம்ம டெஸ்ட்டு கொடுத்தோம். டெய்லி டாபிக் வைஸாக படிக்க வச்சு அதை நம்ம டெஸ்ட்டாக கொடுத்துட்ருந்தோம். வீக்லி பார்த்தீங்கன்னா 100 கொஷின் டெஸ்ட்டு இருக்கும். இப்போ எவ்ரி வீக் சண்டே வந்துச்சு அப்படின்னா, அந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பாடம் படிக்கிறோமோ அது அந்த வீக் எண்டில் டெஸ்ட்டு இருக்கும், ஓகேவா? இதே மாதிரி டெய்லி 20 கொஷின் டெஸ்ட் இருக்கும். டெய்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள், டெய்லி படிக்கக்கூடிய பாடங்கள் அந்தந்த நாளில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் 7 மணிக்கு. இது எல்லாமே உங்களுக்கு மெயிலில் வரும், ஓகேவா? கூகுள் ஃபார்ம் லிங்காகவும் அனுப்புவோம், பிடிஎஃபாகவும் அனுப்புவோம். பிடிஎஃப் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீயாக வந்துடும், ஓகேவா? நிறைய பேர் காமன் டவுட் வந்து எனக்கு கேட்டே இருக்கீங்க, இப்போ ஜாயின் பண்ணலாமான்னு யூடியூப் கமெண்ட்ஸும் வந்துட்டுருக்கு, வாட்ஸ்அப்லேயும் எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜேடிஓ பேட்ச்லையும் ஜாயின் பண்ணலாம், ஏஇ பேட்ச்லையும் ஜாயின் பண்ணலாம். நம்ம பேட்ச்சில் ஜாயின் பண்ணவங்க இந்த ஏற்கனவே இப்போ முடிஞ்ச இந்த ஜேடிஓலையும் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரிசல்ட் வந்த ஏஇலையுமே நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ பேட்சுக்கான ஷெடியூல். ஜேடிஓ பேட்ச் நம்ம இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணோம். அது 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம், ஓகேவா? அதுவுமே இப்போ ஒரு 17 டேஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணலாம். டைம் கம்மியாக தான் இருக்குது. இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம என்னென்ன முக்கியமாக படிக்கணும், என்னென்ன டாபிக் படிக்கணுமோ இது எல்லாத்துக்குமே வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். நியூ சிலபஸ் படி தான் இது வந்து கொடுத்துருக்கோம். கோட் நம்பர் 443 படி தான் இந்த சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஜேடிஓ எக்ஸாமுக்கு இப்போ கால்ஃபார் வந்திருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே லாஸ்ட்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. நான் வந்து வீடியோலையும் சொல்லிடுவேன், வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் வைப்பேன், அப்புறம் டெலிகிராம் நம்மளோட பப்ளிக் குரூப்லேயுமே நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். இருந்தாலுமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கூட முன்னாடியே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏஇ பேட்ச்லாம் பார்த்திங்கன்னா மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணது நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட்டு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். டெய்லி டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். டாபிக் வைஸாக 20 கொஷின் டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். அப்புறம் வீக்லியும் யூனிட் வைஸாக டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். இப்போ இது போக வீடியோவும் கொடுத்துருந்தோம். இப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் கவர் ஆகுமோ அது எல்லாமே இந்த டெஸ்ட்டிலேயே கவர் ஆகிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அது உள்ளே கவர் ஆகிருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதும். அது போக இம்பார்ட்டன்ட் டேட்டா ஏதாவது நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. ஜேடிஓ பேட்சும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுறதுனா பண்ணலாம், ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஷெடியூல் வந்து போட்டிருப்போம். டெய்லி டாபிக் வைஸாக ஷெடியூல் போட்டிருப்போம். வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். இது போக ஜிஎஸ் டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜிஎஸ் வந்து எவ்ரி வீக் 100 கொஷின் டெஸ்ட் இருக்கும். அந்த வீக்கோட ஸ்டார்டிங்கில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அந்த வீக்கோட எண்டில் ஜிஎஸ்க்கான டெஸ்ட்டும் இருக்கும், ஓகேவா? ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு அதுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஜேடிஓ பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஜேடிஓ பேட்சில் ஜாயின் பண்ணவங்க எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஇ பேட்சில் வந்து ஜாயின் பண்ணாங்க, யூனிட் வைஸ் டெஸ்ட் பேட்ச்சு, அதில் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஜேடிஓவில் கிளியர் பண்ணவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஜேடிஓ பேட்சில் தான் ஜாயின் பண்ணாங்க. புதுச்சேரி புதுச்சேரி ஜேஇயில் கிளியர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இது வந்து ஜேடிஓவில் கம்யூனல் ரேங்க் வந்து 34, ஓவரால் 97 வாங்கியிருக்காங்க, ஓகேவா? எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி படித்து கிளியர் பண்ணவங்க தான். இது ப்ரீவியஸாக 23 ஜேடிஓவில் கிளியர் பண்ணியிருப்பாங்க நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி.
இது முனிசிபாலிட்டியில் ஓவரால் ரேங்க் 3rd எடுத்திருக்காங்க. ஓகேவா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ ஆல்ரெடி முனிசிபாலிட்டியில் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அகெயின் வந்து ஏஇ வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் ஓவரால் ரேங்க் வந்து 17வது ரேங்க் எடுத்திருக்காங்க தினேஷ் அப்படிங்கிறவங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முனிசிபாலிட்டியில் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஏஇலையும் இப்போது கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏஇ எக்ஸாம்லேயும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜேடிஓவில் 17வது ரேங்க் எடுத்திருக்காங்க. இங்கே வைத்தீஸ்வரி அப்படிங்கிறவங்களும் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதே மாதிரி நம்ம கையில் தான் இருக்குது. இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு படித்தவங்க தான். முன்னாடி நம்மளால் படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னவங்க தான் இப்போ கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் யாரும் நமக்கு எக்ஸாம் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளால் பாஸ் பண்ணவே முடியல, தொடர்ந்து எனக்கு எந்த எக்ஸாமுமே கிளியர் ஆகலை, பாஸ் பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்க எல்லாருமே அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க தான். ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்ததுனால ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் நீங்களும் ஒரு நாள் கிளியர் பண்ணலாம். ஆனால் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. நம்பிக்கையாக படிங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஓகேவா. நமக்கு கிளியர் பண்ணுவோம் நம்பிக்கை இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். அசால்ட்டாக நம்ம போயிட்டு பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு படித்து பாஸ் பண்ணுங்கள். டைம் இருக்குது, டைமை யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத நேரத்தை வந்து வீணாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு டைம் கொடுக்க முடியுமோ கிடைக்கிற டைம்லலாம் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக அவங்களால பாஸ் பண்ண முடியும். பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஜேடிஓ பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னா 2000 rupees உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதிலே உங்களுக்கு வீடியோ மெட்டீரியல் இது எல்லாமே நான் கொடுத்துருவேன். டெஸ்ட்டும் வந்துடும். ஓகேவா. ஏஇ பேட்சுக்கு வந்து 2250 கொடுத்துருக்கேன். அதுலேயும் உங்களுக்கு வீடியோ அண்ட் டெஸ்ட்டு வந்துடும். ஓகேவா. நோட்ஸ் நமக்கு ஏஇக்கு கிடையாது, ஒன்லி வீடியோ அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து வந்துடும். ஓகேவா. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியலை, முன்னாடியே நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட வீடியோ வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நான் இந்தளவுக்கு என்னால் கண்டென்ட் வந்து கொடுக்க முடியுது. ஒரு மோட்டிவேட்டடாக என்னால் கிளாஸஸ் வந்து கொடுக்க முடியுது. கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ், நான் எடுக்கக்கூடிய லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.